ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டீசல் வண்டி என்னென்ன இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது ஒரு தனி வீடியோவை நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்மள்ட்ட ஒரு 7 வண்டி பார்த்திங்கன்னா டீசல் வண்டி இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பெட்ரோல் வண்டி என்ன இருக்குது அப்படின்றத நம்ம காமிக்கலாம். இப்போ டீசல் வண்டி என்னென்ன இருக்குது அப்படின்றது அதோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே காமிச்சிடலாம். முதல் இந்த சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக அமையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்திங்கன்னா செவர்லெட் க்ரூஸு. இது ஒரு டீசல் வண்டி. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2010 மாடல். ஸோ இந்த வண்டியோட அவுட்லுக் பாருங்கள். பாடி லைன் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அடியோ டென்ட்டோ எதுவுமே இல்லை. பம்பர் மட்டும் பார்த்திங்கன்னா ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ், அலாய் வீலு, ஏர் பேக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடும். ஃபுல் ஆப்ஷன் வண்டி கூட. லெஃப்ட் சைட் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம், ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. லெதர் சீட்ஸ் போட்டிருக்கிறாங்க. பேக் சீட் இது. பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம், ஏசி எல்லாமே வந்துடுது. அலாய் வீல், ஏர் பேக் எல்லாமே வந்துடும். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2,45,000 வருது. பேப்பர்ஸ் கரண்ட்டில் தான் இருக்குது. 2010 மாடல் டீசல் வண்டி. ஓனர் மட்டும் 4 வந்துடுறாங்க. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபோர்ட் ஃபியஸ்டா. இது ஒரு டீசல் வண்டி. இந்த வண்டியோட அவுட்லுக் பாருங்கள். பம்பரில் மட்டும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மைனர் ஸ்க்ராச்சஸ் இருக்குது. பெரிய அடி டென்ட்டுன்னு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. பேக் பம்பரில் பாருங்கள் ஸ்க்ராச்சஸ் இருக்குது. ஸோ அதில் பெயிண்டிங் ஒர்க், மைனர் ஒர்க் தான். ஸோ அலாய்ஸ் வீல் கூட போட்டிருக்கிறாங்க. வண்டி பார்த்திங்கன்னா அலாய் வீல் போட்டிருக்கிறாங்க. இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடும். பவர் ஸ்டேரிங், ஏசி, ஆடியோ சிஸ்டம், லெதர் சீட்ஸ், பேக் சீட் இது. பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ஆடியோ சிஸ்டம், ஏசி, லெதர் சீட்ஸ் போட்டிருக்கிறாங்க. அலாய்ஸ் வீல் கூட போட்டிருக்கிறாங்க. 2007 மாடல். பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. டீசல் வண்டி. நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,55 வருது. ஃபோர்டு ஃபிகோ 2010 மாடல். இது ஒரு டீசல் வண்டி. ஸோ இந்த வண்டியோட அவுட்லுக் பாருங்கள். பாடி லைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் பெயிண்ட் தான். டயர் பாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 60-70% இருக்குது. எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இப்போ லெஃப்ட் சைட் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வண்டியோட இன்டீரியரும் பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டில் 2 பவர் விண்டோ வந்துடுது. பேக்கில் நார்மல் விண்டோ, லெதர் சீட்ஸ் போட்டிருக்கிறாங்க. ஆடியோ சிஸ்டம் இருக்குது. பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, பேக் சீட் இது. பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ஆடியோ சிஸ்டம், ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. பட் ஆனால் செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கூலிங்லாம் நல்லா வருது. என்னென்னா கம்ப்ரஸர் கொஞ்சம் வீக்காக இருக்குது. இல்லை ஏசி கேஸ் ஏதோ லீக் ஆகுதுன்னு மைனர் கம்ப்ளைண்ட் இருக்குது. அதை செக் பண்ணிக்கணும். 2010 மாடல். ஓனர் 4 வந்துடுறாங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1,45,000 வருது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மகேந்திரா லோகன். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா டீசல் வண்டி. 2007 மாடல். பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட அவுட்லுக் பாருங்கள். பாடி லைன் தெளிவாக இருக்குது. ஸோ டயர் பாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா புது டயர் கண்டிஷனில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பேக்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அந்தளவுக்கு டயர் பாயிண்ட் இருக்குது. லெஃப்ட் சைட் பாருங்கள். இந்த வண்டியோட இன்டீரியரும் நம்ம பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடுது. பவர் ஸ்டேரிங் வந்துடுது. ஆடியோ சிஸ்டம் வந்துடுது. லெதர் சீட்ஸ் போட்டிருக்கிறாங்க. பேக் சீட் இது. பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ஆடியோ சிஸ்டம், லெதர் சீட்ஸ் வந்துடுது. டயர் பாயிண்ட்லாம் ஒரு புது கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியோட காஸ்ட் பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா 1,45,000 வரும். 2007 மாடல். பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்க வண்டி. செவர்லெட் பீட்டு 2012 மாடல். இது ஒரு டீசல் வண்டி. ஃபேமிலி யூஸுக்கு ஒரு பெட்டரான வண்டின்னு சொல்லலாம். நல்ல மைலேஜ் இருக்குது. மைனராக சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது இந்த பம்பரில். அந்த மாதிரி யூஸ்டு கார்ஸ் அப்படின்றப்போ அது மேக்ஸிமம் எல்லா வண்டியிலையுமே வர்றது தான். நமக்கு மேஜராக எந்த ஒரு ஒர்க்கும் இல்லாமல் இருந்தால் ரைட்டு. மைனராக இருக்கிறது தான். ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் நம்ம பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடுது. பவர் ஸ்டேரிங் வந்துடுது. இன்பில்ட்டாக ஒரு ஆடியோ சிஸ்டம் இருக்குது. லெதர் சீட்ஸ் போட்டிருக்கிறாங்க.
இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேக் சீட்டு. இல்லை இன்டீரியர் பாருங்கள். பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஆடியோ சிஸ்டம். 2012 மாடல் டீசல். 1,65,000 வருது. ஹுண்டாய் எலன்ட்ரா அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 2005 மாடல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டியும் கூட. ஏர் பேக், ஏபிஎஸ், அலாய் வீல் இந்த மாதிரி வந்துடும். வண்டி நல்ல ஒரு லென்த்தியான வண்டி. இது செடான் டைப்பில் நல்ல லக்ஸுரி வண்டியும் சரி. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியெல்லாம் நல்ல ப்ரீமியம் டைப் கார் இது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட பட்ஜெட் வந்து லோ பட்ஜெட் தான். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கூட லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துடுது. அலாய்ஸ் வீல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ வாங்க இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடும். பவர் ஸ்டேரிங் வந்துடுது. சீட் கவர்ஸ் பாருங்கள், சும்மா சீட் கவர்ஸ் நல்லா அருமையாக இருக்குது. டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் ஒன்று வந்துடுது. இதில் 2 ஏர் பேக் வந்துடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூயல் ஏர் பேக்கு, ஸ்டேரிங்கில் ஒன்று, டேஷ்போர்டில் ஒன்று வந்துடுது. பட்ஜெட் லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் வண்டி பார்த்திங்கன்னா உள்ள இன்டீரியரில் நல்ல ஸ்பேஸியான வண்டி, நல்ல லக்ஸுரி டைப் வண்டி இது. ஸோ இதில் பாருங்கள் உங்களுக்கு 2 ஏர் பேக்கு, அலாய் வீலு, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஆடியோ சிஸ்டம், சீட் கவர்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1,20,000 வருது. நேரில் வந்திங்கன்னா ஒரு ரீசனபிளாக வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வண்டி டீசல் வண்டி தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்துருக்க வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 வண்டி பார்த்திங்கன்னா டீசல் வண்டி பார்த்துருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், கால் பண்ணுங்கள். நல்ல ப்ரைஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. அடுத்து நம்ம பெட்ரோல் வண்டி என்னென்ன இருக்குன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடைசியாக ஒரு வண்டியை விட்டுட்டோம். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா டாட்டா விஸ்டா 2009 மாடல் டீசல் வேரியன்ட் வண்டி. டயர் பாயிண்ட்லாம் உங்களுக்கு ஒரு 50-60% இருக்குது. ஸோ பாடி லைன் பாருங்கள். இந்த வண்டி நம்ம இப்போ வீடியோவில் காமிக்க விட்டுட்டேன். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அது மெர்ச் பண்ணிடுறேன். பாருங்கள், இதான் பாடி லைனு. இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸு போன மாதம் தான் முடிஞ்சு, 2009 மாடல் அப்படின்றதுனால. ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி பார்த்துடலாம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே வந்து டீசல் வண்டி மட்டும் தான் பார்த்துருக்கோம். இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 2 பவர் விண்டோ வருது. பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோ சிஸ்டம் கூட இருக்குது. அது ஒர்க்கிங்கில் இல்லை. பவர் ஸ்டேரிங் வந்துடும். ஸோ இருக்கிற கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லோ பட்ஜெட் தான் இது. ஸோ எடுத்து நம்ம எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் போட்டு வச்சு ஓட்டிக்கலாம். நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டியும் சரி. வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து நிறைய 1,20 அந்த ரேஞ்செல்லாம் போட்டிருந்தது. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கம்மியானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்மி பண்ணியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 89,000 ரூபாய்க்கு இந்த வண்டி ஃபைனலாக கொடுத்துடலாம். எவ்வளோ ரேட்டு நம்ம போட்டாலும் பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் கேட்குறவங்க பார்த்திங்கன்னா 70 ரூபாய்க்கு தரீங்களா, 75,000 தரீங்களா, எப்படியும் ஒரு 10-20,000 ரூபா கம்மி பண்ணுறதில்ல அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும் போல இருக்குது. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா கரெக்டான ரேட்டு தான் நம்ம சொல்லியிருக்கோம். டிடிஐ இன்ஜின் வந்துடுது. குவார்டர் ஜெட் இன்ஜின் இல்லை. குவார்டர் ஜெட் இன்ஜின்லாம் வந்துச்சு அப்படின்னா அந்த வண்டியோட ப்ரைஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1,50,000 ரூபாய்க்கு கம்மியெலாம் வண்டி கொடுக்க மாட்டாங்க யாருமே. ஸோ 89,000 ரூபாய்க்கு வாங்க. சூப்பர் ரேட் இது. நல்ல என்ஜின் வந்து நல்லா தெளிவாக தான் இருக்குங்க. என்ஜினில் எந்த வரைக்கும் கிடையாது. ஸோ மைனராக சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த ஒரு பவர் விண்டோ இறங்காது. ஸோ இந்த மாதிரி எடுத்து நம்ம ஒரு 10 ரூபா செலவு பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் பெட்டராக இருக்கும். நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா 89,000 கொடுத்துடலாம். 2009 மாடல். பார்த்திங்கன்னா ஓனர் 3 வந்துடுறாங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.